2024 ஓகே. ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஐஐடி மெட்ராஸ் ரிட்டைன் டாப் ஸ்பாட்ஸ் இன் NIRF ரேங்கிங் ஃபார் 6th consecutive year அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு யார் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ இதை யார் வந்துட்டு ரேங்கிங் கொடுக்குறது அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றவங்க, அதாவது NIRF தான் வந்துட்டு இந்த ரேங்கிங் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவோட எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸாக ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ்ஸனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு ரேங்கிங் வந்துட்டு அவங்க வேரியஸ் ஃபீல்டில் கம்பைல் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு ஓவராலாக வந்து டாப்பில் வந்திருக்காங்க. டோட்டலாக பார்த்துட்டோம் அப்படின்னா 16 கேட்டகரிஸ் இருக்குது. இதில் 18 வந்துட்டு 100 பார்த்துட்டோம்னா 18 வந்துட்டு யாருன்னா தமிழ்நாடுல உள்ள யூனிவர்சிட்டிஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க, 18 இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு 20வது இடத்துல இருக்காங்க, அதாவது ஓவராலில் 20வது இடத்துல இருக்காங்க. ஸோ டாப் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா யூனிவர்சிட்டிஸில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸோ ஐஐசி பெங்களூர் தான் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க. ஸோ ஸ்டேட் அப்படின்றது யூனிவர்சிட்டி அப்படின்ற ஸ்டேட் ஓன்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதாவது ஸ்டேட் ஓன்டு யூனிவர்சிட்டிஸில் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக இருக்குது. ஓவரால் யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்துட்டு ஓவராலில் வந்துட்டு 20வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே. அடுத்தது த டாப் கோர்ட்ஸ் ஆஸ் கஸ்டடியன் ஆஃப் லிபர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டெல்லியோட டெப்யூட்டி சிஎம் வந்துட்டு சிசோதியா அப்படின்றவருக்கு வந்துட்டு பெயில் கிடச்சிச்சு. ஸோ அந்த பெயில் அப்படின்றது அந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க, பெயில் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ரைட் டு ஃபேர் அண்ட் ஸ்பீடி ட்ரையல் அப்படின்ற ஒரு ரைட்ஸ் இருக்குது எவ்ரி ஹியூமன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ அது எதுக்கு கீழே வரும்னாக்கா ரைட் டு லைஃப் ஆர்டிக்கல் 21 கீழே இந்த ரைட் டு ஃபேர் அண்ட் ஸ்பீடி ட்ரையல்ஸ் அப்படின்றத கொண்டு வர்றாங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் VR கிருஷ்ண ஐயர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெயில் அப்படின்றது ஒரு ரூல் தான், ஜெயிலில் வந்துட்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா PMLA அப்படின்ற அந்த ஆக்டுக்கு கீழே 5000 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்துட்டு 40 பேருக்கு தான் வந்துட்டு நிரூபித்தாங்க வந்துட்டு இவங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு 150 பேருக்கு மேலே கேஸு வந்துட்டு ஃபைல் பண்ணாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு குற்றவாளின்னு சொல்லி நிரூபித்தாங்க. ஸோ இந்த ரேஷியோ அப்படின்றது பார்த்துட்டோம்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த டெல்லி டிப்டி சிஎம்க்கு வந்துட்டு பெயில் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 4 மாநகராட்சிகள் 3 நகராட்சிகள் உதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா திருவண்ணாமலை, நாமக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு புதுக்கோட்டை, காரைக்குடி, ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாநகராட்சியாக ஆக போகுது. ஸோ அடுத்தது வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர், மாமல்லபுரம், திருவையாறு, ஸோ இதெல்லாம் நகராட்சியாக ஆக போகுதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்தியா இலங்கை கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. இதுக்கு பேர் என்னன்னாக்கா மித்ரா சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆர்மியோட எக்ஸசைஸ். ஸோ 3 டைப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இதில் இது வந்துட்டு ஸ்பெஷலி ஃபார் ஆர்மி கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம், அதுக்கு வந்துட்டு 3800 கோடி ரூபா வந்துட்டு கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு வாலண்டரி கண்ட்ரிபியூஷனாக தான் வந்துட்டு பண்ணினாங்க. எதுக்கு அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு கண்ட்ரிபியூஷனை வந்துட்டு பண்ணினாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையான் ஆளப்படும் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னாக்கா எது நன்மை எது தீமை அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செயல்பட்டோம் அப்படின்னா அவனுக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும், அப்படி செயல்படாதவங்களுக்கு தீமையே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். ஸோ அடுத்தது கிளவுட் ஓவர் செபி சீஃப் பிஜேபி ரிஜெக்ட் JPC ப்ரோப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா செபி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க வந்துட்டு இந்தியா கேபிட்டல் மார்க்கெட்டோட ஒரு வாட்ச்டாகாக இருக்காங்க. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸை சொல்கிறாங்க. அடுத்தது இவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி ரெகுலேஷன் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் மீட் பண்ணுதா அப்படின்றத ரெகுலேஷன் வந்துட்டு பாலிசியை கொண்டு வரதும் செபியோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, JPC அப்படின்றது ஒரு அடோக் கமிட்டி,
இது வந்துட்டு ஒரு அட்வைசரி போர்டு தான், நாட் ஏ மேண்டேட்ரி ஆர் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, பைண்டிங் கிடையாது இது. இதில் வந்துட்டு லோக்சபாவோட மெம்பர்ஸும் இருப்பாங்க, ராஜ்யசபாவோட மெம்பர்ஸும் இருப்பாங்க, ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் கூட இதில் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது 1988 தான் வந்து செபியை வந்துட்டு செட்டப் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றது செபி ஆக்ட் 1992 வந்ததுக்கு அப்புறம் தான் கிடச்சிது. ஸோ இதில் வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, டோட்டலாக 9 மெம்பர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது NIRF ரேங்கிங் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். ஸோ என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ்க்கு கீழே தான் வந்துட்டு NIRF ரேங்கிங்கிறது வருது. இதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எப்படி வந்துட்டு அந்த ரேங்கிங் கொடுத்து யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூஷனை வந்துட்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லேர்னிங், டீச்சிங், லேர்னிங் அண்டு ரிசர்ச். ஸோ இதில் வந்துட்டு 30 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்தது ரிசர்ச் அண்டு ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றதுக்கு வந்துட்டு 30 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டுமே வந்து 60 மார்க் ஆகிடுது. அடுத்தது கிராஜுவேஷன்ஸ் அவுட்கம், இதில் வந்துட்டு ஒரு 20 மார்க்கு கொடுக்குறாங்க. அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி, இதுக்கு வந்து ஒரு 10 மார்க் கொடுக்குறாங்க. பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு 10 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ 5 கேட்டகரிஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க வந்துட்டு மார்க் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் வந்துட்டு அதிகமான மார்க், 60 மார்க்ஸ் வந்துடுது அதுக்கு மட்டுமே. அடுத்தது யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட யூனிக்னஸ் அப்படின்றது வந்துட்டு லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ளமேட்ரிக் ரிலே பண்ணியிருப்பாங்க. டிப்ளமேட்ரிக் ரிலே அப்படின்றது என்ன, நம்பர் ஆஃப் எத்தனை பப்ளிஷ் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸு, எத்தனை பேர், நம்பர்ஸை மட்டும் தான் அவங்க வந்துட்டு பார்ப்பாங்களே தவிர குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸை வந்துட்டு அவங்க மீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் டிப்ளமேட்டிக்காக ரிலே பண்ணியிருக்கிறது. பர்செப்ஷன் இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு பெட்டர் பண்ணி அதுக்காண்டி அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெக்கானிக்கல் அவுட்புட்டை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இதோட நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் செக்டரில் ஒரு காம்படிஷன் அப்படின்றத வந்து வரதுக்கு இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜெர்மன் சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் பிளாஸ்டிக் ஈட்டிங் ஃபங்கை ஃபார் வேஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, குளோபல் ப்ராப்ளமாக இருக்குது பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ் அப்படின்றது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வந்துட்டு ஓசோனில் நமக்கு பார்க்குறோம். நம்ம இப்போ வந்துட்டு லேண்டை தவிர ஓசோன்ஸில் கூட மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வந்துட்டு நமக்கு பிளாஸ்டிக் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது, மிதந்துட்டு இருக்கு. பிளாஸ்டிக் அப்படின்றது இன்ட்டு பயோமேஸாக ஆகுது. பிளாஸ்டிக் அதை தின்னுட்டு ஒரு பயோமேஸாக வந்துட்டு க்ரியேட் பண்ணது அந்த அமீபா அப்படின்றது, ஃபுங்கை அப்படின்றது. ஸோ மொத்தம் 18 ஃபுங்கல் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் அது மாதிரி ஒரு 18 ஃபுங்கல் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு 4 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அபிலிட்டியோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, 2021 வரையும் 390 மில்லியன் டன்ஸ் வந்து பிளாஸ்டிக் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவே 1950 பார்த்தோம் அப்படின்னா வெறும் வந்துட்டு 1.7 மில்லியன் டன்ஸை மட்டும்தான் நம்ம பிளாஸ்டிக் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்றது பொல்யூஷன் அப்படின்றது பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபங்கையோட பேர் என்னன்னாக்கா பெஸ்டிலோபீஸ் மைக்ரோஸ்போரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஃபுங்கையோட பேர். இது வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் 2011 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்துட்டு ஒரு லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்டில் கூட எஃபெக்டிவாக அதோட ஃபங்க்ஷனை வந்துட்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி அல்டர்னேட்டிவ் ரீசைக்ளிங் அண்ட் டேக்லிங் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அடுத்தது CSR NPL லான்ச்சஸ் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபார் கண்டினியூஸ் எமிஷன்ஸ் ஆன் மானிட்டரிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கண்டினியூஸ் எமிஷன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்றது தான் CEMS அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, டேக்கிளிங் பண்ணும் பொல்யூஷன்ஸ் இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு டேக்கிள் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது. அடுத்தது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு CPCB அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு CEMS அதாவது 2014 வந்துட்டு மேண்டேட்ரி கொண்டு வந்துட்டாங்க. மேண்டேட்ரியாக வந்துட்டு ஸோ ஸ்பெசிஃபிக்கான இண்டஸ்ட்ரீஸில் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஆனால் வந்துட்டு மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 17 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் அது வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட் த என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்டை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக கிடையாது, 17 டைப் ஆஃப் ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் இது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2019 கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரிஸ் வந்து ஒரு நேஷ்னல் ஏஜென்சியை வந்துட்டு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காண்டி. ஸோ இதில் வந்துட்டு 4 லெவல் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸு சொல்கிறாங்க. இதை கிராஸ் பண்ண தான் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஃபைனலாக ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றாங்க. QAL அப்படின்றது 1லேருந்து QL3 வரையும் சொல்கிறாங்க. CSIR NPL அப்படின்றது வந்துட்டு 1947 வந்துட்டு செட்டப் பண்ணாங்க. இது என்னென்னா மெஷரிங் செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அட்வான்ஸ்டு ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் மெனி சயின்டிஃபிக் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அட்வான்ஸ்டான ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபார் மெனி சயின்டிஃபிக் ஏரியாஸில் வந்துட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் அவ்வளோதான். தேங்க்யூ.